எம்பெருமான் ஏழாம் படையில் வீற்றிருக்கும் பசும்பொன் சித்தர் பொற்பாதங்களை தொட்டு, மாமன்னர் புலித்தேவர் அவர்கள் பொற்பாதம் தொட்டு, வேலு நாச்சியார் அவர்கள் பொற்பாதம் தொட்டு, வீரத்தின் விளைநிலமாக செயல்பட்ட அண்ணன் செம்மையா பாண்டியன் அவர்களின் பொற்பாதம் தொட்டு, அனைத்து முன்னோர்களையும் பொற்பாதங்களையும் தொட்டு, 1000 ஆண்டுகள் பாரம்பரிய ஜமீன் கொண்ட சிங்கம்பட்டி சமஸ்தானம் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் பொற்பாதம் தொட்டு, சேது சீமையில் வாழ்ந்து மறைந்த முப்பாட்டர்கள் மன்னர்கள் சேது மன்னர்கள் அவர்கள் பொற்பாதம் தொட்டு, அடியன் முத்துக்குமார் தேவர் திருநெல்வேலி மாவட்டம் மறவர் நல அறக்கட்டளை சேதுபதி பாண்டியர் உறவின்முறை நலச்சங்கம் நிறுவன தலைவர் பேசுகிறேன். நேற்று வந்து கல்யாண சுந்தரம் என்ற ஒரு நபர் பாண்டிய நாடு என்ற ஒரு மீடியாவில் பேசியிருந்தான். ஆமாம், எங்களுக்கு வலிச்சா தக்காளி சட்னி, உங்களுக்கு வலிச்சா அப்படி அப்படி இப்படின்னு நிறைய கல்யாண சுந்தரம் ஒரு 6 நிமிஷம் அதில் அந்த காணொலியை நான் பார்த்துருந்தேன். தம்பி கல்யாண சுந்தரம், நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ சரியா? இந்த ஜாதி மோதலுக்கு நீ தான் முதல்ல ஊண்டுகோல் சரியா? நீ இந்த செந்தில் ராஜா, இந்த நிறைய மீடியா வச்சிருக்கக்கூடிய நபர்கள், அந்த மீடியாவில் ஒரு ஃபோட்டோ காமிக்கலப்பா. அந்த ஃபோட்டோ வந்து என்ன ஃபோட்டோ? அந்த ஒரு இது காமிக்கையில் அந்த சங்கத்தில் இருந்ததா? அதில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கையெழுத்து இருக்காப்பா? சொல்லுங்க. அது யாரோ ஒரு ஆளை பிரிக்கப்பட்டிருக்கு, அந்த பிரிக்கப்பட்ட ஆள் கையெழுத்து இருக்கு, அவரோட பேர் இருக்கு. உடனே இது அந்த ஒரு அடையாளம் வச்சிருக்க மாதிரி நீங்கள் அதை ஒரு இது பண்ணி போடுறீங்க. இதுலேயே உங்கள் சீப்பான புத்திகள் தெரியல. நீ சொல்கிறதுனால அவர் வந்து வட்டார தலைவர் ஆகப்போது கிடையாது சரியா? அவர் வந்து தேசிய தலைவர் தான். இமானவேல் சேகரன மாதிரி வந்து அவர் வந்து பரமக்குடி தலைவர் கிடையாது சரியா? அவர் வந்து தேசிய தலைவர் தான். நீங்கள் யார் சொன்னாலும் அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஆப்பநாடு மரவர் சங்கத்தை வந்து நீங்கள் போராட்டம் பண்ணி நீங்கள் உடனே தமிழ்நாட்டில் தடை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கூட, அதெல்லாம் பாரம்பரிய எத்தனை கிராமத்தையே உள்ளடக்கி 448 கிராமத்தை உள்ளடக்கி அந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் செயல்பட்டு இருக்கு சரியா? இந்த உங்களால் தான் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அது பொது வழியில் இருக்குன்னு நாங்கள் ஒரு பொது இடத்துல வைக்க போகிறாங்க சில சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். அப்படி பார்த்தா நீங்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து பன்னாட்டு விமான நிலையம் வந்து அவர் பேரை வைக்கக்கூடாது, இமானவேல் சேகரன் பேரை வைக்கணும்னு சொன்னீங்களாப்பா? அப்போ எங்கே போனேயா? அப்போலாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அதே மாதிரி இந்த முக்குளத்தூர் தலைவர்களுக்கு ஒன்றே நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் சரியா? இந்த கல்யாணம், காது குத்து, வளகாப்பு போகக்கூடிய தலைவர் கவனத்திற்கு. ஆமாம், பசும்பொன் சித்தர் தெய்வீக திருமகன் எம்பெருமான் முருகக்கடவுள் 7ஆம் படையில் வீற்றிருக்கும் சித்தருக்கெல்லாம் சித்தர் அவரை பேசிட்டு 1ஆம் தேதி அவன் பேசினான். டிசம்பர் 1 12ஆம் மாதம் 1ஆம் தேதி அவன் பேசிட்டு போயிட்டான் சரியா? இதுவரை சரி, அகில இந்திய பாட பிளாக் கட்சி போராட்டம் முன்னெடுத்துச்சு. அகில இந்திய பாட பிளாக்கு அன்னைக்கு போராட்டம் வச்சு கருணாண்ணா அங்கே வந்தார். அப்புறம் அங்கே போலீஸ்காரங்க மதிச்சாங்க. அவங்களாம் அதுக்கப்புறம் எந்த போராட்டமும் நடத்தலை. கோர்ட்டில் போட்டு நடத்துதா ஒரு தகவல் வந்துச்சு. இதுவரை எந்த போராட்டம் நடத்தலை. மித்த அமைப்புலாம் நிறைய பேர் வச்சிருக்கீங்களா? அது மாதிரி பவானி வேல்முருகன் பசும்பொன் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர், அப்புறம் சில அமைப்புகள் கொஞ்சம் ஆட்கள் ஒரு மொத்தத்தில் ஒரு 40-50 பேர் கூட்டி அதை ஒரு அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னெடுக்க யாருமே வந்து செயல்படலை. நிறைய அமைப்புகள்லாம் வந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரால் நீங்களாம் இயக்கம் வச்சுருக்கீங்களாப்பா? எதுக்கு வச்சுருக்கீங்க? ஏன்டா எத்தனை ஆள் இருக்காங்கன்னு நிறைய ஆள் கேட்டுச்சு.
நீங்க அப்போ உங்க இதுல இயக்கத்துல ஆள் இல்லையா அப்படி? ஆ? ஒருத்தன் ஐயாவை பேசிட்டு போயிட்டான். அவனை ஒரு கேட்கறதுக்கு இந்த சமுதாயத்துல யாருக்குமே அப்போ துப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்குள்ளே ஒற்றுமை இல்லையா? அப்போ வந்து என்னத்த சொல்றது? ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்து நான் பொது வழியில பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சௌத்திரி தேவர் அவரை பத்தி அவரை உள்ள வைக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்க பேசுறதுனாலதான்ப்பா அவரு பேசுறாரு. இல்லைன்னா சௌத்திரி தேவர் ஏன் பேச போறாரு சொல்லுங்க. நீங்க பொது வழியில ஐயா பேசுனீங்க சித்தரை, அதனால அவர் பேசதான் செய்வாரு. சரியா? நீ எத்தனை கண்ணர் பதிவு வச்சுக்கோ, எத்தனை போராட்டம் நடத்துக்கோ, கவர்மெண்ட்டுக்கு தெரியும். பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி ஒண்ணே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.